ஐயா வணக்கம். நான் திண்டுக்கல்லேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க. இந்த வறட்சியான நேரத்தில் நம்ம எப்போ போர் போடுறது அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்போ போர் போடலாம் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை கையில் இருக்குது. நம்ம போர் போடுறதுக்கு முன்னாடி அந்த போரை பற்றின ஒரு அடிப்படை செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். போருங்கிறது நம்ம ஒரு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் 1000 அடி 1200 அடி ஈவன் 1500 அடிக்கு சர்வசாதாரணமாக போட்டுக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் இவ்வளவு ஒரு 300 மீட்டர் 400 மீட்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம உள்ளே போகும்போது இதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாக எந்த ஒரு போர்வெல் பாயிண்ட்டாக இருந்தாலும் அந்த போர்வெல் பாயிண்ட்டுக்குள்ளே தண்ணீர் அருகாமையில் இருக்கக்கூடிய குளங்கள் அல்லது கால்வாய்கள் அல்லது தண்ணீர் தேங்கி இருக்கும் அமைப்பு ஏதாவது ஒன்றோட கனெக்ட் ஆகிருக்கும், இணைஞ்சிருக்கும். சரிங்களா? அங்கே இருக்கிற தண்ணி தான் நகர்ந்து வரும். மலையடிவாரங்களில் இருக்கவங்களுக்கு மலையோட உச்சியிலிருந்து மலையடிவாரம் வரையில் இருக்கக்கூடிய மலையோட சரிவு பகுதிகளில் ஏதாவது ஒரு இடத்துல ஓடி வர்ற தண்ணி ஒரு சின்னதாக தேங்கும். அது வாய் மாதிரி நடந்துக்கிட்டு அந்த வாய்க்குள்ளே தண்ணி போய் அந்த தண்ணி அப்படியே உள்ள ஒரு பெண்டாக வளைஞ்சு மலையடிவாரத்தையும் தாண்டி கீழே மலையடிவாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குளத்தோட கனெக்ட் ஆகிருக்கும். மழை பெஞ்சு குளத்துக்கு தண்ணி வர்றதுங்கிறது ஒன்றுங்க, மண்ணுக்குள்ளே தண்ணி வர்றதுங்கிறது ரெண்டாவது. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மழை பெஞ்சு தண்ணி அந்த குளத்துக்கு வர்றதும் குறைஞ்சிருக்கு. மேட்டுக்காடுகள்லேருந்து அந்த குளங்களில் தண்ணி தேங்கி இருக்கிறதும் குறைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது இந்த குளங்கள்லேருந்து இணைக்கப்பட்ட போர்வெல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஊற்று இருக்குல்ல, பல்வேறு அடுக்குகளில் இருக்க ஊற்றுக்கள் அதெல்லாம் காஞ்சி கிடக்கு. இதனால் இந்த டைமில் போர் போடுறது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிகமான தண்ணீர் உள்ள பகுதிகள் எல்லாமே இந்த மாதிரி குளங்களை அடிப்படையாக கொண்டதாக தான் இருக்குது. குளங்கள் 6 வருடங்களை காஞ்சி கிடக்கு. அதனால் போரும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, போரோட ஈல்டு குறைஞ்சிட்டே இருக்குது. முதல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு போரை சுற்றி குறைஞ்சபட்சம் ஒரு 600லேருந்து 700 மீட்டருக்கு விட்டத்தில் தண்ணீர் இருக்கக்கூடிய படுகைகள் இருந்தது. அந்த படுகைகள் நல்ல செறிவூட்டப்பட்டு அப்படியே நல்ல ஒரு பஞ்சை தண்ணியில் நனைச்சி வச்ச மாதிரி அப்படி இருந்த நிலைமையில் இன்றைக்கி அந்த பஞ்சு மாதிரி இருந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய மண் அமைப்பு எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிட்டு வருது. நம்ம அளவுக்கு அதிகமான தண்ணியை உறிஞ்சிக்கிட்டே இருக்க தரைக்குள்ளேருந்து உறிஞ்ச பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் தரக்கூடிய மண் ஃபுல்லாக வற்றிக்கிட்டே வருது. இப்போ நம்ம திடீர்னு போர் போடுறோம், ஒரு இடத்துல புதுசாக ஒரு இடத்துல போர் போடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இடத்துல வற்றின மண் இருக்குது, தண்ணியே இல்லை. அந்த இடத்துல போர் போட்டோம்னா கண்டிப்பாக முறையான அளவு தண்ணி வராது. ஆனால் அந்த இடத்துல போரஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீரை தேக்கி வைக்கும் தன்மையுள்ள மண் கண்டம் இருக்கும். ஆனால் மழை பெஞ்சு உங்கள் நிலம் ஊறி அல்லது பக்கத்தில் இருக்க குளம் ஊறுனா தான் இந்த மண் அடுக்குகள்லாம் நிறைஞ்சாதான் முறையான தண்ணீர் உங்களுக்கு வரும். இப்படி ஒரு நிலைமையில் நம்ம எப்போ போர் போடுறது அப்படின்னு ஒரு கேள்வி வருதுங்க. பொதுவாக என்னை பொறுத்தளவில் ஒரு 2 உழவு மழை அளவுக்கு ஏதாவது ஒரு டைமில் அடுத்தடுத்து பெய்ந்து, ஒரு உழவு மழை அடுத்து இன்னொரு உழவு மழை அப்படின்னு 2 உழவு மழை எப்போ பெய்யுதோ அந்த டைமில் நீங்கள் போர் போடுறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த டைமில் போர் போடும்போது உங்களுக்கு எந்தெந்த அடுக்குகளில்
தண்ணி வருதுங்கிறது தெரியும், எவ்வளவு ஆழத்தில் போர் போடணும் அப்படிங்கிறத நீ முடிவு எடுக்க முடியும். ஒரு அளவுக்கு மேலே தண்ணி வரல அப்படிங்கிறப்ப தான் நம்ம வந்து வேணும்னே 1000 அடி 1200 அடி 1500 அடின்னு போயிட்டுருக்கோம். தண்ணி வந்துருச்சுன்னா 700ஓட நிறுத்திக்குவோம் இல்லைங்களா? அதனால் அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் வந்து இந்த போருக்கு நம்ம அப்படியே 700 அடி தோண்டினாலும் நமக்கு வந்து தண்ணீர் கிடைக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் போர் போடுறது வந்து ஒரு சரியான விஷயம் அல்ல. இப்போ அப்படி போட்டோம்னா நிறைய வந்து புகையாக போன வரலாறு தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அது வந்து இப்போ உண்மையான புகை இல்லைங்க. கண்டிப்பாக அதெல்லாம் திரும்ப தண்ணீர் கிடைக்கும். நல்ல மழை பொழிவு நமக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த போர்லாம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட போரில் என்ன செய்யக்கூடாது, மேலே கேசிங் பைப்பு போட்டிருப்போம். அந்த கேசிங் பைப்பை நிறைய பேர் விரக்தியில் அது உருவிடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க. நம்பிக்கையோடு இருப்போம், கண்டிப்பாக தண்ணீர் வரும். கேசிங் பைப்பு இருக்கணும், அப்போ தான் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமைக்க முடியும். இந்த பண்ணைக்குட்டை மாதிரியான மழைநீர் சேகரிப்பு அமைப்பை வந்து இந்த போரோட இணைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது வேண்டியதில்லை. பண்ணைக்குட்டையில் தண்ணின்னாலே அந்த தண்ணீரோட அழுத்தத்தின் காரணமாக அதுவே வந்து எது பூமிக்குள்ளே எந்த இடத்துல ஒரு ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அது போயிடும். சரிங்களா? ஏன்னா அதுதான் வெளிப்புற காற்றோட இணைஞ்சது அப்படிங்கிறனால அது வந்து உள்ளே போயிடுங்க. அதனால் நீங்கள் அதையும் இதையும் கனெக்ட் பண்ண வேண்டியதில்லை. சரிங்களா? பொதுவாக நான் இப்போ ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய வறண்ட போர்வெல்ல மீட்டு எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து செம்மண் சரளை அல்லது மணல் சார்ந்த நிலங்களுக்கு உண்டானது மட்டுமே. அதில் தான் வந்து நம்ம தரைக்கு கீழே இருக்க பாறை அடுக்குகள்லாம் கரெக்டாக இருக்கும். அதில் நம்ம அந்த வேலை பண்ணலாம். இப்போ அந்த மழைநீர் சேகரிப்பு வேலைகளை வந்து களிமண் நிலத்தில் பண்ணக்கூடாது. களிமண் நிலத்தில் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய மழை நீரை வடிச்செடுத்து போருக்குள்ளே கொண்டு போனோம்னா போர் வந்து முழுமையாக நம்ம வந்து கேசிங் பைப்பு முழு ஆழத்துக்கு போட்டிருந்தோம்னா பரவாயில்லைங்க. நம்ம ஒரு அளவுக்கு மொத்தம் 300 அடி மேலே இருக்கக்கூடிய 40 அடி 50 அடி 60 அடி மட்டுமே நம்ம கேசிங் பைப் இறக்கியிருக்கோங்கிறப்ப அந்த மாதிரி இடங்களில் நம்ம தண்ணீரை கொண்டு போய் உள்ளே விடக்கூடாது. அப்படி விட்டோம்னா போர் வந்து மூடிடும். பக்கவாட்டு செவர் வந்து டம்முன்னு விழுந்துடும். அதனால் வந்து அதை செய்யக்கூடாதுங்க. அதே மாதிரி இந்த செம்மண் சரளை உள்ள நிலத்தில் அமைக்கக்கூடிய மழைநீர் சேகரிப்பு அமைப்பை எங்கெல்லாம் அமைக்கலாம் அப்படின்னா, எந்தெந்த போர்லாம் குறைந்த அளவு தண்ணீர் குறைந்த நேரம், அதாவது 10 நிமிஷத்துக்கு கம்மியாக அல்லது சுத்தமாக தண்ணி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு உங்கள் மனசுக்கு படுற மாதிரி இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் டைரெக்டாக தண்ணீரை உள்ளே விடலாம். நல்ல போர், நல்ல அரை மணி நேரத்துக்கு மேலே நல்ல தண்ணி வந்துக்கிட்டு இருக்க போராக இருந்ததுன்னா அதற்கு பண்ணைக்குட்டை மாதிரியான அமைப்புகளே போதும். அந்த தண்ணீரை கொண்டு போய் போருக்குள்ளே விட வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த போருக்குள்ளே தண்ணியை விடுற கான்செப்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு செத்து போன ஆளை தூக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு கடைசி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் போய் நல்லா இருக்க போரில் போய் அந்த வேலையை செஞ்சோம்னா 2 காரியம் நடக்கும். ஒன்று, அந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய துளைகள், அந்த போர் குழியில் இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அரிச்சிட்டு உள்ளே போய் உளுந்து ஒரு 2 அடி 3 அடி நிறைய வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு சில நேரத்தில் மலையடி வாரங்களாக இருந்தால் பக்கவாட்டு சுவரில் வந்து ஒரு உருண்டை கல் இருக்கும். அந்த உருண்டை கல்லை வந்து பாதியை வெட்டி தான் நம்ம வந்து போர் போட்டிருப்போம். மீத பாதி வந்து செவுத்தோடு ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதை போய் நம்ம தண்ணீர் விழுந்து அது நகர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மூடிடும், அந்த குழியை மூடிடும். அந்த மீதமுள்ள அரை உருண்டை இருக்குது பார்த்தீங்களா, பாறை உருண்டை, அது வந்து உள்ளே சாஞ்சிச்சுன்னா போரை மூடும். ரைட்டுங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன தொல்லைகள் வந்துட்டுருக்கோம். அதனால் அதை வந்து நல்ல போரில் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து மற்ற போரில் பண்ணலாம், அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம்.
பட் இந்த நல்ல போரில் வந்து தண்ணீரை டைரெக்டாக உள்ளே விட வேண்டாம். இந்த பண்ணைக்குட்டையிலேருந்து டைரெக்டாக, அதாவது இந்த வறண்டு போன போர் அல்லது வந்து மிகவும் குறைந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய போரில் பண்ணைக்குட்டைகளில் ஒரு சில மழைநீர் சேகரிப்பு அமைப்பு அமைச்சு அந்த குழாயை வந்து நம்ம போர்வெல்லோடு இணைக்கலாம். அல்லது அந்த போர்வெல்லை சுற்றி வந்து ஒரு உரை கிணறு மாதிரி அமைச்சு அதுக்குள்ளே நம்ம வடிகால் அமைப்பு அமைச்சு அதன் வழியாக தண்ணீரை போருக்குள்ளே விடலாம். அல்லது போருக்கு ஒரு சைடில் ஏதாவது ஒரு இடத்துல குழி எடுத்து அதில் வந்து தண்ணீரை நம்ம சேகரித்து வடிகட்டி முறையான வடிகட்டி அமைப்போடு அதை வந்து கிணத்துக்குள்ளே போருக்குள்ளே விடலாம். இதெல்லாம் வந்து நம்ம இந்த பொதுவாக இப்போ செய்து வைக்க வேண்டிய வேலைகள். சரிங்களா? மழையை எதிர்பார்த்து நம்ம செய்து வைக்க வேண்டிய வேலைகள். இறுதியாக இப்போ போர் போடலாமா அப்படின்னா, இல்லை வேறு வழி இல்லை நான் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு அப்படின்னா என்ன செய்யலாம்? நீங்கள் வந்து இந்த மெர்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷின் வச்சு உங்கள் இடத்த ஆய்வு செய்யணும். அந்த இடத்த ஆய்வு செய்து உங்களோட தரைக்கு கீழே என்னென்ன அடுக்கு பாறை அடுக்குகள் இருக்குது அப்படிங்கிற தெளிவான ரிப்போர்ட்டை வாங்கிக்கணும். அதில் அவங்க எந்தெந்த இடத்துல கேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கங்க. அடுத்து உங்கள் லோக்கல் ஆள் ஒரு அதிகபட்சமாக 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களை மட்டும் அலைங்க. அவங்க வந்து அதில் யார் நல்லா பார்ப்பாங்க, அதில் யார் குறைந்த செலவில் பார்ப்பாங்க, ஒரு 500 ரூபாய் செலவில் யார் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதில் வந்து ஒரு 2 பேர் அல்லது 3 பேரை வச்சு நீங்கள் ஆய்வு செய்யலாம். இப்போ வந்து வடகிழக்கு மூலையில் மெர்கர் பாயிண்ட்டுக்காரரு ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதே இடங்களில் இந்த கையில் சுற்றுறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து அதே மாதிரி வடகிழக்கு பகுதியை சொல்கிறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அங்கே போடலாம். இந்த மெர்கர் பாயிண்ட்டுக்காரங்க வந்து உள்ளே வந்தோடனே கேட்பாங்க, எந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. எந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கள் வந்து முதல் தயாராக இருக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் நிலத்தோட வரைபடத்தை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். உத்தேசமாக சும்மா ஒரு சதுரம் போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்கள் நிலத்தோட மேட்டு பகுதியில் யாருக்கு நல்ல தண்ணி இருக்குது அதை ஒரு புள்ளி வைங்க. அந்த திசையில் ஒரு புள்ளி வைங்க. அதே மாதிரி உங்கள் நிலத்துக்கு கீழ்ப்பகுதியில் யாருக்கு தண்ணி இருக்குது அவங்களுக்கு அந்த இடத்த ஒரு 2 இடம்க்கு பார்த்து 2 இடத்த புள்ளி வைங்க. உத்தேசமாக அந்த 3 புள்ளி இணைச்சிங்கன்னா அது வந்து உங்கள் நிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நீரோட்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அந்த மெர்கர் பாயிண்ட்டை வச்சு காட்டுறவரை வந்து அந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் இதில் பாருங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கோடுகள் வந்து உங்கள் நிலத்துக்குள்ளே வர கோடு வந்து 2-3 இடத்துல கூட வரலாம். அந்த 2-3 இடத்துல எது பெஸ்ட் அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மேட்டு நிலத்தில் இருக்கவருக்கோ அல்லது பள்ள நிலத்தில் இருக்கவருக்கோ யாருக்கு நல்ல தண்ணி இருக்குது. இப்போ ஒரு கோடு இருக்குது, நீங்கள் இணைச்ச ஒரு கோடு இருக்குன்னா அந்த இணைச்ச கோடில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் தண்ணி ஓடுதுன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ஓடுது அப்படின்னு சொன்னாங்கன்னா சொல்லுவாங்க. இன்னொரு பாயிண்ட்டை போய் நீங்கள் கேட்கும்போது அவங்க இல்லைங்க 1/2 மணி நேரம் தாங்க ஓடுதும்பாங்க. இன்னொரு பாயிண்ட்டை கேட்டால் இல்லைங்க 10 நிமிஷம் ஓடுதுங்க அப்படிம்பாங்க. அப்போ நம்ம எது அந்த 1 மணி நேரம் ஓடுறாங்களோ அந்த பாயிண்ட்டை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம், அந்த லைனை. ரைட்டுங்களா? இது வந்து நம்மளுடைய பூமியை வந்து நம்மளே ஒரு ஆய்வு செய்து கொள்ளக்கூடிய ஒரு சுய பரிசோதனை முறை. சரிங்களா? இந்த பாயிண்டில் வந்து அந்த மெர்கர் பாயிண்ட் வராங்கல்ல அவங்கள கூட்டிகிட்டு வந்து காட்டினீங்கன்னா இன்னும் ஒரு சிறப்பான அமைப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இந்த கையில் சுற்றி பார்க்குறவங்கள ஒருத்தரை மட்டும் நம்பாமல் 2-3 பேரை செய்ய வச்சு அது வந்து எல்லாம் ஒரு இடத்துல வர்றதா இருந்தால், ஒரு ஜோனில் வர்றதா இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துல போடலாம். இது வந்து கடைசி முயற்சி.
சரிங்களா? அப்படி செய்து பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு தோல்வியோட அளவு வந்து குறைய நிறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சால். சரிங்களா? அதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சதுன்னா போர் போடும்போது போர் வண்டி ஓட்டுறாரு பார்த்தீங்களா, அவருக்கு வந்து ஒரு 200 கையில் கொடுத்து கூட அவங்க தண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. போரை ஒரு அலசி விட முடியுமா தம்பி அப்படின்னு கேட்டுட்டு அதை கொஞ்சம் அலசி விட்டு ஒரு தடவை அந்த தண்ணியை அவங்க 2வது லாரி ஒன்று வரும் பார்த்தீங்களா, அதில் இருக்க தண்ணியை உள்ளே விட்டு ஒரு அலசி வெளியே விடுவாங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு பொதுவாக போரோட சைடில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள்லாம் வந்து ஊறி வெளியே வந்துடும். அதனால் நமக்கு நிறைய சின்ன நிறைய ஊற்றுகள் கிடைக்கும். அதனால் நமக்கு நிறைய தண்ணீர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் பொதுவாக இந்த முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது வந்து நல்ல பலனையும் தரும். சரிங்களா? நன்றி.